பாராளுமன்றத்தில் தொகுதி டீலிமிட்டேஷன், தொகுதி வரையறை செய்வதற்காக ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பாராளுமன்றத்துடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு தவறான கருத்தை, அவதூறான கருத்தை பரப்பி அதற்காக எதிர்ப்பு கொடுத்து கருப்பு சட்டை போட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் பாராளுமன்ற எண்ணிக்கை குறையாது, அந்த சதவீதம் குறையாது. ஏற்கனவே இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, தமிழ்நாடு டீலிமிட்டேஷன்ல எந்த பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு தெளிவா சொன்னார். அதுக்கு ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சருக்கு அடிமையா இருக்காரு, அவர் தேர்தலில் சொன்ன வார்த்தையை நம்பி பேசுறாரு, அவரு பொய் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்லுவதை தண்ணீர் எழுத வேண்டும் சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் பாருங்க. 7 மணிக்கு பேசினார், 6 மணிக்கு நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியாச்சு. அப்ப கருப்பு சட்டை கழட்டி இருக்க வேண்டியதான. எதுக்கு கோரிக்கை வச்சீங்க? அந்த கோரிக்கைக்கு அவர்கள் ஏற்கனவே முடிவு பண்ணி அற்புதமா தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை மத்திய அரசு அறிவிச்ச பிறகு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 7 மணிக்கு பேசுறாரு. மீண்டும் தமிழ்நாடு தாங்காது. யார் பேசுறது? ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் எல்லா வீட்லயும் கருப்பு கொடி கட்டவன் சொன்னாரு. கட்டுனாங்களா யாராச்சும்? நானும் கோயம்புத்தூர்ல சுத்தி பார்த்தேன் நேத்து. கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், திருப்பூர்லாம் ஒரு வீட்டில் கூட கருப்பு கொடி கட்டல. ஏன்னா மக்களுக்கு தெரியும் மத்திய அரசாங்கம் உறுதிமொழி கொடுக்கப்பட்டு விட்டது. எடப்பாடி பழனிசாமி சொன்னா சரியா இருக்கும். அதனால யாரு கருப்பு கொடி காட்டல. அப்படியே மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்ன எண்ணினார்களோ, மத்திய அரசாங்கம் என்ன உறுதிமொழி கொடுத்ததோ அது நேற்று தினம் பாராளுமன்றத்தில் மாலை 6 மணிக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது.